கடவுளை பற்றி கேட்டு வந்தது யாரு? வரலாம். யாராது? சபாஸ். கால் வந்துட்டு வாக்கா. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் பார்த்திருந்தேன், நெஞ்சில் காத்திருந்தேன், நிம்மதி கிடைக்கவில்லை. ரயில் ரோட்டுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? அங்கே ரயில் போனால் உங்கள் வீட்டுக்கு சத்தம் கேட்கும். இல்லை, ரயில் ரோட்டுக்கு இதுக்கும் 50 கிலோமீட்டர். பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? வீட்டு பக்கத்தில். கால் வந்துட்டுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் போச்சு? அங்கேருந்து வரணும். கேட்டு பார்ப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பார்க்குற தொழிலால் 3 வருஷத்தில் நஷ்டமும் ஏமாற்றமும் மனவேதனையும் நடந்திருக்கும். ஒருவருக்கு சனி பகவானுடைய தோஷத்தின் காரணத்தால் கால் சம்பந்தமான வலியும் கோரைகளும் படக்கூடிய நிலைமைகள் தோன்றும் இருக்கா. அதனால் இப்போ கடன்பட்ட சூழ்நிலையில் அடுத்து தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தில் மனக்குழப்பம் இருக்கும். தேவையில்லாத நட்பால் மனவேதனையும் விசாரணைகளும் வரக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய விதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கால் ஒன்று வரலாம். வரலாம். என்ன செய்யணும் வேற? இவனுக்கு தொழில் அமையும். தை மாதம் வர பொறுமை வேண்டும். கடன்களை தீர்த்து தாரேன், தொழில் அமைச்சு தாரேன். இந்த மகனே முருகா, பக்கத்தில் வா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சாந்த மயில்நாதனுக்கு. தைப்பூசத்துக்குள்ள வீடு வளர்ந்துரும். இந்தா செல்வா கூட இரு. போயிட்டு வா, கால் விட்டு வா. மத்தியம் சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக போயிடாதீங்க. தம்பி உங்களுக்கு காஞ்சிபுரமா? காஞ்சிபுரத்தில் மாவட்டம் தான். அது எங்கே, எந்த ஊர்? ஓ, இங்கேருந்து அப்படி போகுது. இன்னைக்கு நில்லுங்க. என் நெஞ்சில் உரைத்தவை எல்லாம் ஒன்னெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அது என்னது? என் நெஞ்சில் உறைந்தவை எல்லாம் ஒன்னெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும் நாராயணா அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. இந்த தத்துவத்தை சொன்னது யாருன்னு சொன்னால் ராமானுஜர். உங்கள் ஊரில் இருக்காருன்னா ராமானுஜர். கால் வந்துட்டு வா. சாமி, நான் நினைக்கிறது மாதிரி என் மகன் இல்லை. அவனுடைய மனசும் சரியில்லை, அவனுக்கு வாழ்க்கையும் சீரில்லை. என்னதான் நடக்க போகுது எனக்கு தெரியல. அதனால் அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் தெளிவையும் கொடுக்கணும்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கியான். வேறு என்ன வேணும்? சரியாக்கி தாரேன். 3 முறை என்னையை திரும்பி பார்த்து வாங்க. ஹரிம நாராயணனுடைய பேர் அருளால் ஒரு குடும்பத்தை நல்லாக்கி வெற்றியாக்கி தாரேன். முனியாண்டி வாரார, எங்கே இருக்காரு? முனீஸ்வர சுவாமி. அவருக்கு உங்களுக்கு என்ன? பக்கத்தில் இருக்காரா? கும்பிட்டுக்காங்க, போங்க. சடையை விரிச்சுக்கிட்டு வாழம்பா. கர்மசாமிக்கு கால் ஒன்று வாப்பா. ராமானுஜா, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடித்தவர் கணித மேதை ராமானுஜர் அவர்கள். சாதி மதம் என்னும் ஆச்சாரத்துக்கு அப்பாற்பட்டு இறைவனை வழிபட்டால் அதுக்கு சக்தி உண்டு என்று வேதத்தை எல்லாம் வென்று நின்ற பெருமான் ராமானுஜர். புரியுதா? திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் உடையவர் சன்னதியில் அவர் தான் இருக்கார். பூத உடலோடு இருக்கிறார். ஆமாம், சர்வ அடக்கம் அல்ல, பூத உடலோட தரிசனம். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய சரீர தரிசனம் உண்டு. உண்டா கிடையாதா? ஒரு தடவை கால் வந்துட்டாங்க. அடுத்த பைசில் ஊட்டி எல்லை யாருப்பா? ஊட்டி எல்லை
ஊட்டி பகுதி யார் இருக்கீங்களா? ஊட்டி வரலாம் பக்கத்தில். என்னப்பா வேணும் உங்களுக்கு? வீட்டில் வந்து ஒரே நிம்மதி இல்லாமல் செய்வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை தொழிலே கண்ணை மூடுங்க. உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சில சமயத்தில் யாரோ நடமாடுறது மாதிரி ஒரு நிழல் ரூபமும் நடக்கிற சர் 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 ஒரு சத்தமும் கேட்டுக்கிட்டு. அதனால் கருப்பசாமி ஏவி விட்ட ஆவியா தானா வந்ததா? இதனால் தொண்டை, முதுகெலும்பு, நெஞ்சு படபடப்பு வலி இருந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காம செத்து போனாலும் போயிடுவனோ அப்படிங்கிற பயம் உனக்கு இருக்குடா. கால் விட்டுவாங்க. அந்த தீவினைகளை நீக்கி தொழிலையும் வலியுறுத்தி வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் நடக்க வேண்டி இருக்கு. அதுக்கும் தடங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. தரித்திரம் பிடிச்ச பேய குடும்பத்தில் போய் பொண்ணை கொடுக்க போற, வேற குடும்பம் உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு எல்லா பையனும் சொல்லி கொடுத்து உன் வீட்டில் கல்யாணமே நடக்க மாட்டேங்குடா. உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. வீங்க இருக்கு. இடுப்புக்கு கீழ் காலில் ஒரு பகுதியில் வீக்கமும் வலியும் இருக்குமே. இருக்கா? கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். இதையெல்லாம் தீர்த்து வெளியாக்கி தந்தா போதுங்களா? பாலகன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேக்கானா? ஷிஃப்ட்டில் அடிக்க வேண்டியதானே பக்கத்தில். அவன் எதிர்த்து அடிச்சிருவான். கண்ணை மூட போ. இந்தா உன் பிள்ளை சொல்லுக்கு அடங்குவான், போலீஸில் மாட்ட மாட்டான். ஒரு பொம்பளை பிள்ளைய டாப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை கண்ணாடி போட்ட பிள்ளை, புரியுதா? அடிக்கடி சந்திக்கு வாரா, இவன் சந்திக்க போகிறான். கட் பண்ணி விட்டுறதேன் போ. அடையாளத்தை சொல்லியாச்சு. ரொம்ப கட்டினா யார் மகான்னு சொல்லிடுவேன், பிரச்சனை வந்துடும். வேண்டாம் உங்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா கருப்பசாமி? சரி, ஓகே, பார்த்துக்கிடுவோம். அரியலூர் தாப்பரம் பிள்ளையமா வந்தது யாரு? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் அண்ணாச்சி. நீங்கள் அரியலூர் டவுனுக்குள்ள இல்லையே, வெளியூர் இடத்துல இருக்கிய? அந்த மாவட்டம் தானே. வெளியே ஒரு கிராமம். 1 2 3 4 5 6 ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? அது என்ன கோயில்? எவ்வளோ நாள் ஆகுது கட்டாமல் கிடக்கு? கட்டியாச்சு. எவ்வளோ நாள் ஆகுது கட்டி? சரி, உட்காருங்க. என்னப்பா வேணும்? குடும்பத்தில் குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம்? கல்யாணம் முடிச்சிட்டியா? முடிச்சா குழப்பம் வந்துருங்களா? பொண்டாட்டி இங்கே இருக்காடா? அம்மா வீட்டில். ஏண்டா பிறந்து 5 மாதம். கால் வந்துட்டோம். நீ உட்காருங்க. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம் பிள்ளை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் ஊர் எல்லைகளெல்லாம் தாண்டின உடனே நதி ஓடுகிறது மாதிரி தண்ணீர் ஓட்டம் இருக்கும். அதுக்கு அந்த புறத்தில் பார்த்தா கொஞ்சம் உயர்ந்த மரங்கள், தென்னை மரங்கள், நாணல்கள், பூனல்கள் இருக்கும். அது பக்கத்தில் சிறு தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கும். உண்மையா? இப்போதைக்கு உன்னுடைய குடும்பத்துக்குள்ள தொழில் சொந்தமான மன வருத்தமும், குடும்ப ஒற்றுமை சொந்தமான மனக்குழப்பமும், பிரிந்து பெறுவோமோ என்ற மன வேதனையும் உள்ளத்துக்குள்ளே இருக்கும். இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. என்ன சத்தம்? தவளை எவ்வளோ கிடக்கா? வரலாம். செய்வனை வச்சுருக்காங்க சாமி. என் கண்ணுக்கு கொண்டு வந்து காட்டிடுது. என்ன காட்டிடுது? கண்ணுக்கு கொண்டு வந்து காட்டிடுது. அதனால் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி உனக்கு உன் வீட்டம்மாவுக்கு ஒரு சந்தேகம். கண்ணுக்கு காட்டுறது கனவா உண்மையா?
ஆனால் தெய்வத்தை பற்றி நினைக்கும் பொழுது படிச்சுன்னு ஒரு உத்தரவும் நடந்திருக்குப்பா அப்படின்னு காட்டுது. அது உண்மை இல்லைப்பா, பொய். செய்வனை நடக்கலப்பா, கால் வந்துடுவான். நீ இருடா தம்பி, செய்யாத, கண்டுக்கோ. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரிவு நிலை இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? அடுத்தும் ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு பேர் போய் குடும்பம் ஒற்றுமைக்கு வந்தாச்சு. புண்ணியத்தை பெருங்களப்பா. இந்தா பொண்டாட்டி உன் சொல்ல கேட்பா, மறக்கவில்லை உன்னை, நீ வெறுக்க வேண்டாம் மகனே, வெற்றி அடைவாள். சென்று வா, கால் வந்துட்டு வா. அடுத்த பகுதியில் தூத்துக்குடி பொன்னான வாழ்வே மண்ணாகி இன்னொரு காலம் சொல்லலாம். துயலும் நிலைதானா என்னென்ன வேணும்? கண்ணை முடிக்காங்க. உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன் நான். கருப்பசாமி, காளி, மாரியம்மை போன்ற 3 தெய்வங்களும் இருக்கிறதாப்பா. இப்பொழுது 2.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் நிறைந்த கடன்களும் இடம் சம்பந்தமான விஷயம் கைவிட்டு போய்விடுமோ என்ற கவலையும் உனக்கு இருக்கும். கால் வந்துட்டு வா, அமைதியா இருங்க. நீங்க ஆர்வ கோளாறுல சத்தம் போடாதீங்க. அதனால் இதுக்கு செய்வினைகள்லாம் காரணம் கிடையாது. வீட்டில் ஒரு பொம்மநாட்டியை பார்த்தேன். இடுப்புக்கு கீழே ஒரு பக்கத்து கால் வலியும் வேதனையோடு இருக்காங்களா? காப்பாற்றி தரேன், வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? ஒரு பையனுக்கு தொழில் அமையுது, இன்னொரு பையனுக்கு பிஸ்னஸ் அமையுது, வெற்றி உண்டு. உன் கடன் தீர்ந்தாச்சு. 3 முறை என்னைய பாரு, சந்தோஷமாக இருப்போம். போ. தூத்துக்குடி எல்லை என் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் பிரிவுக்குரிய வேதனை இருக்கிறது என்று கேட்டு உன் வீட்டுக்காரங்க இருக்காரு. கூடத்தான் இருக்காரு. ஒன்றும் முடியாது. கொஞ்சம் தூரமாக இருக்கிற புருஷன் யாருக்கு? தூத்துக்குடியில் எந்த இடம்? காலன்ட்டாங்க. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. என்னாச்சு? சட்டப்படி புரிஞ்சுட்டீங்களா? மனசுப்படி புரிஞ்சுட்டீங்க. பக்கத்தில் யார்? உன் பையனா? உன் என்னையை தாண்டி போன இடது பக்கத்தில் எசிக்கமா வராளா? இருக்காளோ? உள்ளுக்கு போனால் ஒரு சின்ன கிராமம் வருதா? இருக்கோ? இன்னொருத்தர கால் விட்டு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று. இந்த பிரிவுக்கு காரணம் ஒரு பெண்மணி என்று சொல்வேன். இனிமேல் இந்த உலக வாழ்க்கை சேர்ந்தால் சரி வருமா வராதா? இனிமேல் செட் ஆகாது. அதனால் இருக்க வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி தந்தால் போதும். குற்றம் செய்யாமல் நான் கெட்ட பேர் வாங்கினது என் தலையை விட்டு நீங்கலை. அதனால் இதுக்கடுத்து என் மனசும் செட் ஆகாது என்பது உன் முடிவு. கால் வந்துட்டு வா, நீ உட்கார். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால்
இந்த குருவி பறந்து விடும். வேற என்னம்மா வேணும்? கண்ணை முடிக்கா. நான் பாடுற பாட்டுக்கு அர்த்தம் உனக்கு எதுவும் தெரிஞ்சுதாம்மா? காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும், மனதை அடக்கவில்லை என்றால் கவலை பெருகிடும். அதுக்கு பின்பு உடனென்னும் இந்த கூட்டை பிரித்து விட்டால் உள்ளே குருவி போல் கொக்கரித்து இருக்கின்ற ஆத்மா பிரிந்து விடும் என்பது பொருள். உன்னை அறியாமலே உனக்கு காட்பீட்டு கூடுதலாக இருக்கும். இருக்கா? ஒரு பக்கத்தில் உள்ள காது நரம்பிலிருந்து கண் அடைப்பும் துடிப்பும் இருந்து கொண்டிருக்கும். இருக்கிறதா? பிடரியில் சுமை இருப்பது போல் கழுத்து திரும்ப முடியாத குழப்பம் அடிக்கடி தோன்றும். நமக்கு ஏதோ காட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் மருத்துவத்தில் தெரியவில்லையே என்ற வேதனை உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்று சொல்லலாம். பிளட் டெஸ்ட்டை எடுத்து பார்த்தேன். பயாப்சிக் சம்மந்தமான எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படி டெஸ்ட் பண்ணிங்களா? பயப்படக்கூடிய விஷயமே இல்லை. அப்படி ஒரு டெஸ்ட்டு நமக்கு வேண்டாம். இது உனக்கு மன ரீதியான பிரச்சனை, உடனே சரியாக்கி ஆபத்தில்லாமல் ஆக்கி தந்தால் போதுங்களா? 5 முறை என்னை காண்பாயாக, வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? என்ன பவுனு? யாருக்கு கொடுத்தது? வாங்கினது யாரு? நான் செருப்பு கொண்டு அடிக்கக்கூடிய ஆளா, சாதாரண ஆளா? நான் கேட்குறதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுதா? தெரியலையோ? வாங்கித்தாரேன். 3 முறையாக வாங்கித்தாரேன். வாடா பக்கத்தில். 5 முறை என்னை காண். அம்மா இப்போ கண்கலங்கி நிற்கிறாளே அம்மா, குட்டி போடும் பருவத்தில் வெள்ளாடொன்று இருக்குது. பாமா பாட்டெல்லாம் படிக்கக்கூடாது. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? இப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறீங்களா? 3 வருஷமாகவே கல்யாண சொந்தமான முடிவு எடுக்கும் பொழுதெல்லாம் இவன் உடல்நிலையும் மனநிலையும் சரியாக இருக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இவளுடைய உடலுக்குள் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி இவளுடைய மனதை மாற்றி மாற்றி பேச வைக்கும், மனக்குழப்பத்தை உருவாக்கும், புருஷ வசியத்தில் தடை ஏற்படும். இது ஒரு நிலை. அதனால் இவளே ஒரு எடுக்கிற முடிவிலே கூட இவளுக்கு தெளிவு எடுக்க முடியாது. புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்தால் வெற்றி நம் பக்கத்தில் கிடைக்கும். நான் சொல்லி முடிச்சேன். புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும். கால் விட்டு வா. வணக்கம் 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 வணக்கம். பிள்ளையின் வேலை சம்பந்தமாக கேட்டு வந்தது. இந்த புரட்டாசி மாதம் பொறுமையாக இருக்கணும், 3 முறை என்னையை பார்க்க வரணும், மனதை பக்குவப்படுத்தணும், உடல்நிலையில் குழப்பம் வராமல் காக்கணும். அடுத்து பேசுவோம் அவரை பற்றி. வாப்பா, வேலை யாருக்குப்பா வேலை? கால் வந்துட்டு வரலாம். வாப்பா, உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். தூத்துக்குள்ளே எங்கப்பா இருக்க நீ? 3வது மைல். உள்ள தள்ளி போனால் பெருமாள் கோயில் இருக்காப்பா? உன்னுடைய பையனுக்கு இப்போதைக்கு கிரகங்கள் சரியாயிடுது. அதனால் நவம்பர் மாதத்துக்குள்பட அவனுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் வெற்றியாகும். ஆமாம். வேறு என்ன வேணும்? வீட்டுக்காரிக்கு கால் வீட்டில் இருக்குது, கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து உடனே சரியாக்கிடுவோம். அது செய்வலன்னு நீ நினைப்ப, அப்படி கிடையாது. ரத்தம் சம்பந்தமான குறைகள் இருக்குது, யூரின் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, தீர்த்து தார வெற்றியாகும். போ. கால் வந்துட்டோமா? கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்திருக்கேன். ஆத்தா பையனுக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாக்கா நீ. கால் விட்டு வா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? என்னக்கா பொம்பளை பிள்ளைக்கு என்ன விஷயம்?
நீ சொல்கிறதுக்கு தான் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்ணை மூடுக்கா, கண்ணை மூடு முதல்ல, கண்ணை மூடு. என்ன அந்த கையை கொண்டா கால் வந்துட்டு வா. அம்மா நீங்கள் வரீங்க இல்லையா? கேட்டு பார்ப்போம். அம்மா தூத்துக்குள்ளே எங்கே இருக்கீங்க? உட்காருங்க. உன் பிள்ளையினுடைய மனோநிலைகளை போய் பார்த்தேன். நினைவு அறிவு சம்பந்தமான விஷயத்தில் குறையும் குழப்பமும் இருக்கும். அதனால் பிள்ளையை சீர்திருத்த முடியுமா? மாத்திரை மருந்துகள் தீருது, ஆனால் பிள்ளைக்கு நோய் தீர மாட்டுக்கு. இந்த நிலைகளுக்கு என்ன காரணம்? செய்வன விதிகள் கிடையாது, கிரக விதிகள் தான் காரணம். சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. அந்த பேரன் படித்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிடுவான். வெட்டியாக்கி தரேன். அடுத்த உத்தரவில் உன் உடம்பை பற்றி பேசுவோம். நான் ஒன்றுமே பேச மாட்டேன், நீ தான் கேட்கணும். வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? என்ன பிரச்சனை? நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேனே, நீங்கள் தான் சொல்லணும். கால் வந்துடுவா. புரோட்டா நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இல்லை. அதுக்காக உன் சமையலையே சாப்பிடணும்னு என்ன தலையிலேயே எழுதியிருக்கு? புரிஞ்சு தான், புரியாட்ட விட்டுட்டா. கடை சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். உன் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் சாப்பாடை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எத்தனையோ சொந்தம் இருக்குது, எத்தனையோ ஆள் இருக்குது. என்ன உனக்கு தேவையானது கிடைக்க அதோட அடங்கிட்டு கடை போ வெளியே அப்படின்னு சொல்லுதாரு. கால் வந்துட்டு வா. இல்லை தம்பி, என்னடா பயந்து போயிட்டுக்கா? எடப்பாடி பேய கூட்டமாக போச்சுடா. வேற என்னம்மா வேணும்? உன் பையனுக்கு வேலை கிடச்சிரும், உன் புருஷனை திருத்தி தாரேன், நல்லா இருக்கும். படிப்படியாக மாறும். 3 முறை என்னைய பார், போயிட்டு வா. கருப்பசாமி பாட்டி, நான் யாரையுமே கூப்பிடுறேன், நீங்கள்லாம் ஆத்திரப்படக்கூடாது. திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் இருக்கீங்களா? வாங்க. தூத்துக்குள்ளே எங்கே இருக்கீங்க? எட்டயபுரத்துக்கு ஊடார கிடக்கு பொம்மையாபுரம், புல்லுக்காடு, எட்டயபுரம், பொம்மையாபுரம். அதுதானே? உள்ள தள்ளி போனால் ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கும், முனியாண்டி இருப்பார். நாய்க்கு ஃபேமஸ் உங்கள் ஊர். கால் வந்துட்டாங்க. ஊர் நம்பினார் கெடுவதில்லை. வாங்க. யாருக்கு கரையாம முடிக்கணும்? கண்ணை மூடி உட்காருங்க முதல்ல. சக்கம்மாள் ஏன் வருகிறார்? நீங்கள் கண்ணை திறந்துக்கலாம், நீங்கள் கண்ணை மூடுங்க. கால் வந்துட்டு வரலாம் 2 பேரும். வேண்டாம்னு சொல்லுங்க. ஜபா சும்மா இருக்கியாப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆன்மா ஒன்று குடும்பத்தில் ஒரு தெய்வமாக இருக்கும், முன்னோர்கள் வணங்கிய தெய்வம். இப்போ ஓராண்டு காலங்களாக திருமணம் சொந்தமான முடிவெடுத்து தெளிவடைய முடியாத, வெற்றியடைய முடியாத சூழ்நிலை. பிள்ளைக்கு வேலை சம்பந்தமான ஒரு மன திருப்பம் இல்லாத ஒரு குழப்பமும் இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் பணம் சம்பந்தமான நஷ்டங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் தோன்றியிருக்கு. ஆனால் இந்த திருமணத்தை வெற்றியாக முடித்து நம்ம நிம்மதியை தேட வேண்டும் என்பதற்காக முயற்சித்து உறவினர்களால் உதவி கிடைக்காத நிலை உங்களுக்கு. கால் ஒன்று சொல்லலாம். வரலாம். ஐபிஎஸ்சியில் கல்யாணம் நடக்கு, சொந்த பொண்ணு வேண்டாம், வெற்றிகரமாக வேறு பொண்ணை பார்த்துருவோம். வேற என்ன? கண்டிப்பாக கிடைச்சாச்சு. கவலையை மறங்க.
கடவுளை நினைங்க, எல்லாம் ஜெயிச்சிடலாம். வெற்றி நம்பக்கம் தாயே வாழ்க.